வணக்கம். பணவீக்கம் இந்த ஒரு வார்த்தை நம்ம எல்லாரோட சேமிப்பையும் கொஞ்சம் கொஞ்சமா கரைச்சிட்டு இருக்கு இல்லையா? இதுக்கு ஒரு தீர்வு இருக்கா? கண்டிப்பா இருக்கு. நம்ம பல தலைமுறையா நம்புற ஒரு விஷயம் தங்கம். ஆனா தங்கம்னா உடனே நகை கடைக்கு போறது மட்டும்தான் வழியா? இல்லவே இல்ல. இன்னைக்கு தங்கம் எப்படி ஒரு நவீன கால முதலீட்டு ஆயுதமா மாறி இருக்குன்னு நாம பார்க்கலாம். வாங்க இந்த பயணத்தை ஆரம்பிக்கலாம். யோசிச்சு பாருங்க. நீங்க கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச ஒவ்வொரு ரூபாயும் பேக்ல சும்மா உட்கார்ந்துட்டு இருக்கும்போதே அதோட வாங்கும் சக்தி குறைஞ்சிட்டே போகுது. மனசுக்கு கஷ்டமா இருக்குல்ல? இதுதான் பணவீக்கம். ஆனா சரித்திரம் முழுக்க பேரரசுகள் வந்திருக்கு, போயிருக்கு, நாணயங்கள் மாறி இருக்கு. ஆனா ஒன்னே ஒண்ணு மட்டும் அதோட மதிப்பை இழக்காம அப்படியே நிக்குது. அது தங்கம். அது எப்படி இன்னைக்கும் நம்ம பணத்துக்கு ஒரு கவசமா இருக்குன்னு தான் நாம பார்க்க போறோம். சரி, இன்னைக்கே நம்மளோட பயணம் எப்படி இருக்க போகுதுன்னா, முதல்ல தங்கம் ஏன் இவ்ளோ முக்கியம்னு பார்க்கலாம். அப்புறம் என்னென்ன வழிகள்ல முதலீடு பண்ணலாம், அதுல உங்களுக்கு எது சரியா இருக்கும், இதுக்கு எவ்வளோ வரி கட்டணும், கடைசியா இது எப்படி ஒரு மொத்த முதலீட்டையும் பாதுகாக்குதுன்னு வரிசையா பார்க்க போறோம். ஓகே, முதல் பகுதிக்கு வந்தாச்சு. தங்கம்னு சொன்னாலே நமக்கு முதல்ல ஞாபகத்துக்கு வர்றது நகைதான் இல்லையா? ஆனா அதையும் தாண்டி அதுக்கு ஒரு பெரிய வரலாறு இருக்கு. ஒரு காலத்துல தங்கம் வெறும் ஆபரணம் இல்ல, அதுவே பணமா இருந்துச்சு. வாங்க அந்த காலத்துக்கே ஒரு பயணம் போயிட்டு வருவோம். முன்னொரு காலத்துல, ராஜா காலத்துல எல்லாம் தங்கம் தான் கரன்சி. ஏன், நம்ம தாத்தா காலத்துல கூட நம்ம கையில இருக்கிற ரூபாய் நோட்டோட மதிப்பு அரசாங்கத்துக்கிட்ட இருக்கிற தங்கத்தை வச்சுதான் தீர்மானிச்சாங்க. இதுக்கு பேரு கோல்டு ஸ்டாண்டர்ட். ஆனா 1971ல ஒரு பெரிய மாற்றம் நடந்துச்சு. அமெரிக்கா இனிமே டாலருக்கு பதிலா தங்கம் தர முடியாதுன்னு அறிவிச்சிட்டாங்க. அன்னையிலிருந்து நாம பயன்படுத்துற பணம் வெறும் ஒரு காகிதம் தான். அரசாங்கம் சொல்லுது, அதனால அதுக்கு மதிப்பு. இதுக்கு பேரு ஃபியாட் கரன்சி. இதனால என்னாச்சு? அரசாங்கங்கள் பணத்தை அதிகமா அச்சிடும்போது பணத்தோட மதிப்பு குறையுது. அப்ப மக்கள் பாதுகாப்பு தேடி எங்க போவாங்க? திரும்பவும் தங்கத்துக்கிட்ட தான். அப்போ தங்கத்தோட முக்கியத்துவம் புரிஞ்சிருச்சு. சரி, தங்க வாங்கலான்னு முடிவு பண்ணிட்டீங்க. உடனே நகை கடைக்கு தான் போகணுமா? அவசியமே இல்ல. இந்த டிஜிட்டல் யுகத்துல தங்கத்துல முதலீடு செய்ய பல சூப்பரான வழிகள் இருக்கு. அது என்னென்னு இப்ப பார்க்கலாம். பாருங்க, நீங்க பாரம்பரியமா நகை, காசு இல்ல தங்க கட்டியா வாங்கலாம், அது ஒரு வகை. இல்ல எனக்கு அதெல்லாம் வீட்ல வச்சுக்க பயம், ஆனா தங்கத்துல முதலீடு பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா பங்குச்சந்தையில கோல்டு இடிஎஃப்கள் இருக்கு, மியூச்சுவல் ஃபண்டுகள் இருக்கு. இது எல்லாத்தையும் விட முக்கியமா இந்தியா அரசாங்கமே வெளியிடுற இறையாண்மை தங்க பத்திரங்கள், அதாவது எஸ்ஜிபிஸ் இருக்கு. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதத்துல ஸ்பெஷல். இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி வரும். இவ்ளோ ஆப்ஷன்ஸ் இருக்கு, இதுல எனக்கு எது கரெக்ட்னு கேக்குறீங்க இல்லையா? அது உங்களுடைய தேவை, உங்க இலக்கு, இதையெல்லாம் பொறுத்து தான் அமையும். வாங்க அதையும் சிம்பிளா பாத்திரலாம். இந்த அட்டவணைய கொஞ்சம் நல்லா கவனிங்க. இதுதான் விஷயத்தோட மையம். நீங்க நகையா வாங்குனா அதுக்கு செய்கூலி, சேதாரம், பாதுகாப்புன்னு செலவு அதிகம். விற்க போகும்போதும் விலை போகும். ஆனா கோல்டு இடிஎஃப் அப்படி இல்ல. ஒரு ஷேர் வாங்குற மாதிரி விக்கிற மாதிரி ரொம்ப ஈஸி. இது ரெண்டே விட ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் இருக்கு. அதுதான் எஸ்ஜிபி. ஏன்? 1, இதுக்கு அரசாங்கமே கேரண்டி, உங்க பணம் பத்திரம். 2வது, மெச்சூரிட்டி அப்ப வர்ற லாபத்துக்கு வரியே கிடையாது. ஆமாங்க, ஒரு பைசா கூட டாக்ஸ் இல்ல. இது எவ்வளவு பெரிய விஷயம்னு யோசிச்சு பாருங்க. அப்போ முடிவு உங்க கையில தான். உங்களுக்கு தங்கத்தை கையில வச்சு தொட்டு பார்த்து சந்தோஷப்படணுங்கிற திருப்தி வேணுமா? இல்ல அதெல்லாம் வேண்டாம், கம்மி செலவுல ஈஸியா வாங்கவும் விற்கவும் வசதி இருந்தா போதும்னு நினைக்கிறீங்களா? இந்த ரெண்டுல உங்க பதில் எதுவும் அதுதான் உங்களுக்கான சரியான முதலீட்டு பாதை. சரி, முதலீடு பண்ணியாச்சு, லாபம் வந்தாச்சு. அடுத்துன்னு கவர்மெண்ட்டுக்கு வரி கட்டணும் இல்லையா? தங்க முதலீட்ல இந்த வரி கணக்குகள் எப்படி வேலை செய்யுதுன்னு தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். வாங்க அதை பத்தி பாப்போம். இது கொஞ்சம் கவனமா கேளுங்க. நீங்க தங்கத்தை நகையா இருந்தாலும் சரி, இடிஎஃப்ஆ இருந்தாலும் சரி வாங்கி 3 வருஷத்துக்குள்ள வித்துட்டீங்கன்னா அதுல வர லாபத்தை உங்க வருமானத்தோட சேர்த்து நீங்க எந்த டாக்ஸ் ஸ்லாப்ல வர்றீங்களோ அதுக்கேத்த மாதிரி வரி கட்டணும். இது ஷார்ட் டேர்ம். ஒருவேளை 3 வருஷத்துக்கும் மேல வச்சிருந்து வித்தீங்கன்னா அது லாங் டேர்ம். அப்போ பணவீக்கத்தை கழிச்சதுக்கு அப்புறம் வர லாபத்துக்கு 20% வரி. சோ நீங்க எவ்ளோ காலம் முதலீடு பண்றீங்கன்றது வரிய மாத்தும். ஆனா நான் முன்னாடியே சொன்ன ஒரு ஆப்ஷனுக்கு மட்டும் இந்த வரி கணக்கு பொருந்தாது. அதுக்கு வரி இப்போ நீங்க ஸ்கிரீன்ல பாக்குற இந்த நம்பர் தான், 0. ஆச்சரியமா இருக்கா? இது எதுக்குன்னு நினைக்கிறீங்க? கரெக்ட். இது இறையாண்மை தங்க பத்திரங்கள், அதாவது எஸ்ஜிபிஸ்க்கு மட்டும்தான். நீங்க இந்த பாண்டுகளை வாங்கி அதோட 8 வருஷம் மெச்சூரிட்டி காலம் வரைக்கும் முழுசா வச்சிருந்தீங்கன்னா கிடைக்கிற லாபத்துக்கு 1 ரூபா கூட மூலதன ஆதாய வரி கட்ட வேண்டாம். 0 டாக்ஸ். நீண்ட கால முதலீட்டாளர்களுக்கு இது ஒரு வரப்பிரசாதம் மாதிரி. சரி, இப்போ வரி விஷயங்கள் எல்லாம் பார்த்தாச்சு. தங்கத்தோட இன்னொரு முக்கியமான சக்தி என்னன்னா அது உங்களுடைய மத்த முதலீடுகளையும் பாதுகாக்கும். எப்படின்னு பார்க்கலாமா? முதலீட்டு உலகத்துல ஹெட்ஜ் அப்படின்னு ஒரு வார்த்தை அடிக்கடி பயன்படுத்துவாங்க. அப்படின்னா என்ன?
சிம்பிளா சொல்லணும்னா ஒரு சேஃப்டி நெட் மாதிரி. உதாரணத்துக்கு, பங்குச்சந்தை திடீர்னு சரியாம்போது உங்க போர்ட்ஃபோலியோ பெரிய நஷ்டத்தை சந்திக்காம பாதுகாக்கிற ஒரு சொத்து. அந்த வகையில தங்கம் ஒரு கிளாசிக் ஹெட்ஜ். இந்த வரைபடத்தை பாருங்களேன். பொதுவா பங்குச்சந்தை நல்லா இருக்கும்போது தங்கம் கொஞ்சம் அமைதியா இருக்கும். ஆனா எப்ப பங்குச்சந்தை சரிவை சந்திக்குதோ அப்போ தங்கத்தோட மதிப்பு உயர ஆரம்பிக்கும். இது ஒண்ணுக்கு ஒண்ணே எதிரா செயல்படும். இதனால என்ன லாபம்? உங்க போர்ட்ஃபோலியோல பங்குகளும் தங்கமும் இருக்கும்போது ஒன்னு சரிஞ்சா இன்னொன்னு தாங்கி பிடிக்கும். உங்க மொத்த முதலீடும் ரொம்ப பாதிக்காம ஒரு ஸ்திரத்தன்மைய கொடுக்கும். நிதி ஆலோசகர்களும் இதேதான் சொல்றாங்க. தங்கம் பங்குகள் மாதிரியோ பாண்டுகள் மாதிரியோ செயல்படாது. அதுக்கு ஒரு தனி குணம் இருக்கு. இதனால உங்க போர்ட்ஃபோலியோல தங்கத்தை சேர்க்கும்போது ஒட்டுமொத்த ரிஸ்க் குறையுது. இதுக்கு பேர்தான் உண்மையான பல்வகைப்படுத்துதல், அதாவது டைவர்சிஃபிகேஷன். ஆக, நம்ம இந்த முழு விளக்கத்தோட கடைசிக்கு வந்துட்டோம். இப்போ உங்ககிட்ட ஒரே ஒரு கேள்விதான். உங்க நிதி எதிர்காலத்தை பாதுகாக்கிறதுக்கு உங்க போர்ட்ஃபோலியோல தங்கத்துக்கு ஒரு இடம் இருக்கா? ஒருவேளை இல்லைன்னா அதை பத்தி யோசிக்கிறதுக்கு இதுதான் சரியான நேரம்.